மிஸ்டர் எக்ஸு மிஸ்டரை தூக்கிடுங்க. எக்ஸுக்காக தான் வந்தேன், எக்ஸுக்காக தான் வந்தேன். ஆனால் எக்ஸே ஒன்றுமே இல்லை. தமிழ் படம் பார்த்த ஃபீலே இல்லை. உண்மையில இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் கௌதம் கார்த்தியோட கேரக்டர், ஏன்னா வந்து அவரை சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம், ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுவார், சாங் போடுவார், அப்படி தான் பார்த்துருப்போம். இதில் ஒரு வில்லனாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஓகே, இதுதான் விஷயம். அவனை ஹீரோவை பார்த்து இதான் பண்ணியிருப்பாரு, இதாண்டா இருப்பா அப்படின்னு நினச்சா, அது மீறி ஒரு படி மேலே போய் ஒரு வில்லத்தனமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரத்குமார் சார் எல்லாத்தோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் போரிங் தான். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம்னு தோணுச்சு. கதையில் இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதுதான் ஒரு குறையாக இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். பார்க்கலாம்னா மஞ்சு வரிக்கா போகலாம். ஏன்னா ஃபைட்லாம் சும்மா அச்சு தும்சம் பண்ணுறாங்க. இப்போ நான் பக்கத்தில் கூட என்னையே போட்டு பொழப்பாங்க போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபைட்டிங்லாம் ரொம்ப ரியலாக இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு ½ ஹவர் தான் படமே. அந்த ½ ஹவரில் என்ன பண்ணுறாங்க, இதில் வேறு பாட்டுகள் ஈடு கொடுத்துருக்காங்க. ஒன்றே வந்து உட்காந்து பார்க்க முடியுது. செகண்டில் எப்படி முடியுமோன்னு தெரியல. ஓகே, ஆனால் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம், ஏன்னா படத்தில் சாங்கே இல்லை. சாங் ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த சேட்டரில் ஏதோ ஒரு பாட்டையாவது போட்டுருக்கலாம். எதுவுமே இல்லை. அது ஒரு குறையாகவே இருந்தது. என்னன்னா படத்தில் பாட்டே இல்லையா, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். படம் வந்து ஸ்பை தான் பிரதர். நாட்டில் வந்து ஸ்பை அதிகமாயிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. எந்த பக்கம் அது இந்த துரந்தர் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணலான்டான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு வந்து அஜித் சாரோட படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு துணிவு, ஒரு விவேகம், அப்புறம் ஆரம்பம், இந்த படம்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. என்னன்னா, நீங்கள் ஒரு ஆர்யா சார், சரத்குமார் சாரை போட்டதுக்கு அஜித் சார்கிட்டே போயிருந்தா இந்த கதையை வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த படம் இன்னும் இன்னைக்கு ஒரு 500 கோடி கலெக்ஷன் அடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா மாசாக இருந்தது. பட் என்னன்னா, வில்லேஜ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா படம் கனெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய டீகோடிங், நிறைய உண்மை சம்பவங்களை வந்து எடுத்து படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் பொறுமை தேவை படம் பார்க்க. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பாருங்கள். என்னென்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். நான் சூப்பர் படம் அப்படிலாம் கிடையாது. ஆவரேஜ் தான் படம். ஓகே, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸ்பை ஜானரில் நல்லா இருக்குது படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். ஸ்பை ஜானர் பிடிக்க. இப்போ நம்ம ஹாலிவுட்டில் நிறைய மிஸ் பண்ணுறோம், தமிழில் வரல. இது மாதிரி ஒரு படம் தியேட்டரில் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. ஸ்பை ஜானரில் வந்தது. நம்ம ஜேசன் பாண்டு, அப்புறம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் தமிழில் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பாட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக தான் நான் பார்க்குறேன் ப்ரோ. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் த்ரோட் என்கேஜிங்காக தான் இருந்தது. அதுதான் ஒரே நெகட்டிவ். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லா படமும் அவர் பண்ண முடியுமா ப்ரோ? அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க வேலையை பார்க்குறாங்க. அவ்வளோதான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி ப்ரோ. நல்ல படம், நல்ல முயற்சினா. ஒரு பாலிவுட் ஹாலிவுட் லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல படம் தான். ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம். இந்த கமர்ஷியல் படங்களுக்கு எதிர்பார்த்த காமெடி லவ் அப்படிலாம் இருக்காது. பட் அதை தாண்டி ஒரு நல்ல ஆக்ஷன் படம். சரிவா, ஒரு ஸ்பை தான். ரா ஏஜென்ட்ஸ்க்கு நடுவில், இந்த நாட்டுக்கு நடுவில் நடக்கிற இந்த வில்லன்களை கண்டுபிடிக்கிறது தான். ஒரு ஆன்லைன்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. பாலிவுட்டில் நிறையா வந்துச்சு, ஹாலிவுட்டில் நிறையா பார்த்துருக்கோம். பட் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதை நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஆக்ஷன் ஒரு படம் வந்தது இவருது, விசால்து. பட் அதில் நிறைய இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக அது ஆக்ஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அந்த ரா ஏஜென்ட்ஸ்குள்ள ஒரு விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி ரைட் பண்ணது எல்லாம் நல்லாயிருக்கும். நெகட்டிவ்ன்றது மைனஸ்ன்ற நான் ஃபீல் பண்ணுறது, இந்த பழைய படங்களில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து வில்லன் ஜெயிச்சிட்டே இருக்கிறது, கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்துருக்கலாம். ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஓவராலாக ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷமாக தான் இழுத்துருப்பாங்க அதிகமாக. அதை தவிர்த்துருக்கலாம். இந்த ஃப்ளாஷ்பேக்ன்றது ஹீரோ வில்லன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதையுமே தவிர்த்துருக்கலாம். ஆமாம், ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியும். பட் அது எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான். ப்ரெடிக்டபுளாகவே இருந்தாலும் அது முடியும் போது ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.